Girius, இது நம்ம ஃபேமிலி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். காங்கிரஸ் விரும்பும் தொகுதிகள் எவை? திமுக எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கிறதுக்காக சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க? விவரம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை பெற்ற அதே 10 தொகுதிக்கான எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்ற அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். கடந்த முறை புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். இதில் தேனி மக்களவை தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் கட்சி, அதாவது ஈவிகே இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தற்போது 9 தொகுதிகள் சிட்டிங் எம்பி தொகுதிகளாக இருக்கிறது. எனவே கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து இந்த முறை கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 3 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு என்று திமுக தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மக்களவை தொகுதி, அதே போன்று கரூர் மற்றும் ஆரணி, இந்த 3 மக்களவை தொகுதியும் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள். ஆனால் இந்த 3 தொகுதிகள் தற்பொழுது ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு. குறிப்பாக திருச்சி மக்களவை தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுகவிலிருந்து கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த தொகுதி காங்கிரஸ் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருப்பதாகவும், கரூர் மற்றும் ஆரணி தொகுதி இந்த முறை திமுகவே போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருப்பதாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக திமுக தலைமை பேசியிருக்கிறது. மேலும் தேனி தொகுதியும் இந்த முறை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக திமுக காங்கிரசிடம் பேசியிருக்கிறது. இதற்கு மாற்று தொகுதிகளாக திமுக வழங்க முன்வந்திருப்பது மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் திருநெல்வேலி. இந்த 3 தொகுதிகள் இந்த முறை மாற்றி காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சிக்கு பேசியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தொடர்ச்சியாக திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசி வருகிறார்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக கரூர் மற்றும் ஆரணி தொகுதியாவது இந்த முறை கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கே வழங்க வேண்டும். ஏனென்றால் கடந்த முறை சிட்டிங் எம்பி தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி. எனவே இது தங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், முகுல் வாஸ்னிக் இவர்களெல்லாம் டெல்லியிலிருந்து இங்கு திமுக தலைமையிடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இன்று மாலை அல்லது நாளைக்குள் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 10 தொகுதிகளுக்கான பட்டியல் முழுமையாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று திமுக மதிமுகவுடன் இன்று மதிமுக அந்த தொகுதிக்கான பட்டியலை இறுதி செய்ய இருக்கிறார்கள். அதே போன்று திமுகவை பொறுத்தவரை சில தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த முறை இருந்த வேட்பாளர்களை மாற்றுவதற்கு ஒரு ஆலோசனை முன்வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். திருவள்ளூர், கிருஷ்ணகிரி இந்த தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்று மாலை அல்லது நாளை இதற்கான முழுமையான பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளே இந்த முறையும் வேண்டும் என்பதுதான் காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.